சூப்பர்மேனை சும்மா சூப்பராக காமிச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரன். சூப்பர்மேனை இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் சூப்பராகவும் காமிச்சிருக்காங்க. டிசி எப்பயும் புது சூப்பர்மேன் புது பேட்மேன்லாம் கொண்டு வந்து புதுசாக கோடு போட்டு வச்சிருக்கோம். இப்போ எல்லா கோட்டையும் அழைச்சிட்டு முதல்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர்மேனாக நடிச்சிருக்காரு. சூப்பர்மேனும் செம்மையாக நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேனுக்கு வில்லனாக வருவார். அவருக்கு மொட்டை தலையை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சூப்பர்மேனை எதுக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டெக்னாலஜி எல்லாம் ட்ரை பண்ணி இந்த உலகத்தையே அவர் பார்க்கலான்னு சூப்பர்மேன் அழிக்கலான்னு பிளான் வச்சு பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாரு ஜேம்ஸ் கேமரன். இந்த படத்தில் சூப்பர்மேனை காமிக்ஸ் வைக்கில் இருந்த மாதிரியே அப்படியே ஆர்ஜின் அப்படியே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் பல இடத்துல அடி வாங்குறாரு, பல இடத்துல திருப்பி அடிக்கிறாரு. அந்த சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முன்னாடி பறந்துக்கிட்டே ஒரு சண்டை வரும். அந்த சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் சும்மா சூப்பராக இருக்கும். இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிப்டோ தான். பயங்கரமாக சேட்டை பண்ணுறது அந்த நாயை வச்சுட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பழைய சூப்பர்மேன் மாதிரி இல்லாமல் புதுசாகவும் நிறையா கலர்ஃபுல்லாகவும் சும்மா ஜிகின்னு காமிச்சிட்டு இருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தை டிசி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் மார்வல் ஃபேன்ஸும் பார்க்கலாம். சும்மா சூப்பராக இருக்குது. ஏன்னா நார்மல் ஃபேன்ஸே பார்த்தாலும் சூப்பர்மேன் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. எப்பயும் போல் ஓவர் பவர்ஃபுல்லாக இல்லாமல் நார்மல் பவரோட காமிச்சிருப்பாங்க. சூப்பர்மேன் படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாழ மாட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.